பார்வதி மாதிரி பொண்ணுங்க காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது தான் அவங்க வாழ்க்கை.
சம்பந்தப்படுத்தி அகிலா முன்னாடி பேசியிருக்கான். ஆதியும் அருணும் ஏதோ பிளான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இரு மித்ரா. ஓகே நதியா. நதியாவா? ஒரு ரூம்க்கு யாராவது வந்திருக்காங்களா? வாங்க ஆண்டி. ஷெல்ஃப்ல இருந்த என்னோட நகைகள் எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த செயினை பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் இதை உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். வாவ், செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. உன் கழுத்துல போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நானே போட்டு விடுறேன். ஓ மை காட், இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. சரி, நான் வரேன். குட் நைட் ஆண்டி. கடைசி நேரத்துல நந்தினி உங்ககிட்ட மாட்டினது எங்க வம்சத்து அடையாளமான நாகமுத்திரையால தான். நானும் அப்படி மாட்டிட கூடாதுன்னு ஏற்கனவே நந்தினி என் முதுகுல இருந்த நாகமுத்திரைய அழிச்சிட்டா. அக்கா எலெக்ஷன்ல ஜெயிக்காது, மித்ராமா தான் ஜெயிக்கணும் அப்பா சொன்னாரு. அக்கா தான் ஜெயிக்கணும் நான் சொன்ன மாமா. அப்படி அக்கா ஜெயிச்சிட்டா நீங்க அக்கா நான் அப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு நான் பந்தயம் கட்டினேன் மாமா. அப்பா பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்பா இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கலான்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு மாமா. சொல்லுங்க சார். ஹலோ, ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். ஓகே சார். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? மாமா நானும் ரெடி. சரி, என் மாமனார் ரெடி ஆயிட்டாரான்னு போய் பாரு. அப்பா அப்பா வாங்கப்பா. மாமா அப்பாவும் ரெடி. போட்டோகிராஃபர் எங்க மாமா? சார் வாங்க. ஏன் லேட்டு? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் சார், அதான் லேட்டு. சரி, இந்த போட்டோ எடுக்கிற மேட்டர் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா இப்போ எடுக்க போற போட்டோவை விளம்பரத்துக்காகவும் ஸ்டூடியோல எங்கே வச்சிடாதீங்க, புரியுதா? சரிங்க சார். சரி வாங்க. ஓகே. கால் மேல கால் போட்டு உட்காருங்க. அது அக்கா வந்து நில்லுக்கா. மாமா நானே வரேன்டா, உட்காரு. ஓகேவா? ஓகே சார். முடிஞ்சு எந்திரிப்பா. இந்த போட்டோஸை பிரிண்ட் பண்ணதும் அங்கே எடுத்துட்டு போயிடாதீங்க, இங்கேயே கொண்டு வந்துருங்க. ஓகே சார். சரி, நீங்க பேக் பண்ணுங்க. சரிங்க சார். என்னடா, ஹாப்பியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ். சார் நான் கிளம்பிட்டு சார். போயிட்டு வாங்க. ஓகே சார். மித்ராவுக்கு நீ என்ன டெஸ்ட் வச்ச? மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருந்தா கண்டிப்பா அவளோட பின் கழுத்துல
நந்தினி கழுத்துல இருந்த அதே நாகமுத்திரை இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அகிலா, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நந்தினி கடைசி நேரத்துல மாட்டிக்கிட்டதே அந்த நாகமுத்திரையால தான். அப்படி இருக்கும்போது மித்ரா நந்தினியோட ஆளா இருந்தா, அதுவும் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருந்தா, அந்த நாகமுத்திரையோட இருப்பாளா? அத மாத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மித்ராவை நம்ப வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். மித்ரா மேல எனக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. என்னங்க சொல்றீங்க? மித்ராவை என்னால முழுசா நம்பவே முடியாதா அகிலா? அவகிட்ட பொய் இருக்கு. இங்க பாருக்கா, எப்படிக்கா இருக்கு? இங்க வேணாம். அங்க மாமா போட்டோ இருக்கு, இந்த சைடு அவ்வளோ. இப்ப பாருக்கா, எப்படிக்கா இருக்கு? அப்படியே வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு கிளீனா தெரியும்க்கா. இந்த போட்டோ எடுத்துலாம். பொட்டியில போட்டு வைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னப்பா, வெளியில மாட்டினா வரவங்க யார் கண்ணிலையாவது படம்னு சொன்னீங்க, அது கூட ஓகே. உள்ள வந்து யார்ப்பா பார்க்க போறா? ஏன்பா உள்ள கூட மாட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? டேய் கணேஷா, நீ விளையாட்டா பந்தயம் கட்டி வைராக்கியமா போட்டோ எடுத்துட்ட. ஆனா இந்த போட்டோ விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுமாடா உனக்கு? ஒவ்வொரு நாளும் எப்படி விடியும் என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன்னை பத்தின உண்மை தெரிய வரும்போது நாம இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியதா கூட இருக்கலாம். அத பத்தி எல்லாம் யோசிக்காம ஃபேமிலி போட்டோ மாட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. மன்னிச்சிருங்கப்பா, தம்பி ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நாங்க போட்டோ எல்லாம் மாட்டலப்பா. நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடுற மனநிலைமையில நான் இப்போ இல்ல. சாவித்திரி, கணேசன் என்கிட்ட பந்தயம் கட்டி அதுல ஜெயிச்சு வைராக்கியமா எடுத்த ஃபேமிலி போட்டோ இது. ஃபேமிலி போட்டோ நல்லா தான் இருக்குது, ஆனா இதுல ஒரே ஒரு குறை இருக்கு சாவித்திரி. இந்த போட்டோவில் நீயும் இருந்திருந்தா இந்த ஃபேமிலி போட்டோ முழுமை அடைஞ்சிருந்திருக்கும். இந்த அழகான குடும்ப போட்டோவில் நீ இல்லாம போயிட்டிய. அதான் எனக்கு குறையா தெரியுது சாவித்திரி. மாமாவோட பிறந்தநாள் வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த போட்டோவை மாட்டிக்கலாம். சரிக்கா. வந்து படு. நீங்க இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நாங்க தான் முதலா ஒரு கோரிக்கை கொண்டு வந்திருக்கோம். உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் உண்டு. ஒவ்வொரு மாசமும் அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எங்க மார்க்கெட்டிங் டீம் இந்த மாசம் டார்கெட்டை தாண்டி 10% அதிகமா பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனில
எந்த டிபார்ட்மெண்ட்டும் இப்படி ஒரு சாதனையை பண்ணதே இல்ல. அப்படியா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்க மார்க்கெட்டிங் டீம் இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கிறதுனால இதை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அம்மா கிட்ட சொல்லி நீங்க பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு முன்னால இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கொண்டாடி இருக்கீங்களா? இல்ல, கொண்டாடினது இல்ல. மத்த கம்பெனில எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்ட்டி உண்டு. ஆனா நம்ம கம்பெனில அதுக்கு அனுமதி இல்ல. அதனால நீங்க தான் அகிலாண்டீஸ்வரி அம்மா கிட்ட பேசி பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி, உங்க கோரிக்கையை உங்க சார்பா நான் அம்மா முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கிறேன். இப்பதான் முத கோரிக்கை வச்சிருக்கோம், அதை நல்ல விதமா முடிச்சு கொடுக்கணும். சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நாங்க நன்றிமா. வாங்க. நல்லது. அவசியம் நீங்க போய் தான் ஆகணுமா மாமா? வேற வழி இல்லையே பார்வதி. நானும் இங்க இருந்தே சரி பண்ணிடலான்னு இவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா அங்க ப்ராப்ளம் பெருசாகி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதனால மேனேஜர் உடனே என்னை கிளம்பி ஹாங்காங் வர சொல்லிட்டாரு. நான் நேரில் போனாதான் ஒர்க்கர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. உங்க நிலைமை எனக்கு புரியுது மாமா. ஆமா, அப்புறம் நீங்க எப்போ வருவீங்க? வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதை இப்போ சொல்ல முடியாது பார்வதி. நாங்க போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இங்க பாரு, நான் உன் எதிரில் இருந்தா மட்டும்தான் உன் பக்கத்தில் இருக்கிறதா அர்த்தமா? எத்தனை 1000 கிலோமீட்டர் நான் கடல் தாண்டி போனாலும் உன் மனசில் நான் இருக்கேன்ல, அப்ப நான் உன் கூட இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ என் மனசுக்குள்ளேயே தானே இருக்க. நான் அப்படி நினைச்சுதான் என்ன ஆறுதல் படுத்திக்கிறேன். நீ உன்னை அதே மாதிரி நினைச்சு ஆறுதல் படுத்திக்கோ. சரிங்க மாமா, நீங்க போற காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி உனக்கு என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அந்த இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன்னு நல்லா யோசி. உனக்கே தெளிவு கிடைக்கும். இது உனக்கு பெரிய ட்ரைனிங்கா கூட இருக்கலாம். சரிங்க மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு திணறி போய் நிற்காத. உன்னால முடியும்னு நினைச்சு தைரியமா ஃபேஸ் பண்ணு. அதுலயே உனக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும். இப்போ நீங்க பேசினது என் மனசுக்கு தைரியமாவும் ஆறுதலாவும் இருக்கு மாமா. இனி நான் என்ன பாத்துக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் மாமா. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நல்ல வசதியா உட்காரு. நீ இப்போ சமையல்காரி பார்வதி இல்ல, குட்வில் அம்பாசிடர். அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. நல்ல வசதியா உட்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் கூட இவன் முன்னாடி இந்த ஹால்ல இந்த சோஃபால இப்படி உட்கார்ந்தது இல்ல. என் கண்ணு முன்னாடியே இப்படி உட்கார்ந்து இருக்காளே. மார்க்கெட்டிங் டீம் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன வந்து பார்த்தாங்க. இந்த மாசம் அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை தாண்டி அவங்க சாதனை பண்ணிருக்காங்களாம். அதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி பார்ட்டி கேக்குறாங்க. ஒரு குட்வில் அம்பாசிடரா உன் கருத்து என்ன? இது என்ன சமையல் குறிப்பா? கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு. அவளுக்கே ஒண்ணும் தெரியாம தான் உன்ன வந்து கேக்குறா. நீ அவளையே திருப்பி கேக்குற பார். இதுல நான் என்னமா சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் அவங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். நான் சொன்னது அவங்க சொன்னதுன்னு
இப்படி சொல்றதுக்கு நீ ஒன்னும் மெசஞ்சர் கிடையாது பார்வதி. நீ குட்வில் அம்பாசிடர். அத மைண்ட்ல வச்சுக்கோ முதல்ல. சமையல் கட்டுல ரசத்தை தாளிக்கிறதும் மசாலா அரைச்சி ஊத்துற மாதிரி இல்ல இந்த வேலை. வச்சு செய்ற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு முடிவெடுக்கிற வேலை. இத பார் பார்வதி, மார்க்கெட்டிங் டீம் தனியா எதையுமே சாதிச்சிட முடியாது. ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சேல்ஸ் டீமோட சப்போர்ட்டும் வேணும். இந்த 3 டீம்ஸ் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தான் இருக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் டீம் மட்டும் நான் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுத்தா மத்த 2 டீம்ஸ்க்கும் ஈகோ கிளாஷ் வராது? அப்படி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவளுக்கு என்ன தெரியும்? அது உனக்கு தெரியாது? அப்படி கேளு. மாமா இங்க இருந்தாலாவது அவர்கிட்ட யோசனை கேட்கலாம். ஆனா அவரு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இப்ப என்ன பண்றது? மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், அவரே பிரச்சனைன்னு சொல்லிதான் அங்க போயிருக்காரு. இதுல நாம வேற பிரச்சனை கொடுக்கணுமா? எதுவா இருந்தாலும் அவரிடத்துல இருந்து யோசிச்சு முடிவெடுக்கணும் தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நாமளே ஒரு முடிவெடுக்கலாம். என்னது +852 இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ. ஓய் குட்டி. நான் குட்டிமா இல்ல, பார்வதி. நீங்க யாரு? ஓ அப்படியா, நான் பார்வதியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். மாமா நீங்களா? இது என்ன புது நம்பரா இருக்கு? இது என் டெம்பரரி நம்பர். நான் திரும்ப வர வரைக்கும் நான் இந்த நம்பர்ல இருந்தா உனக்கு கால் பண்ணுவேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க மாமா. என்ன இது புதுசா குட்டிமான்லாம் கூப்பிடுறீங்க? ஏன் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். கூப்பிடக்கூடாதா? உங்க இஷ்டம் மாமா, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு மாமா? நாளைக்கு தான் இங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். காலையில மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவு என்னன்னு தெரியும். சரி சரி, என்ன பிரச்சனை? இதான் மாமா நடந்தது. சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல மாமா. ஒரே குழப்பமா இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிறத நினைச்சு தைரியமா பேசிப்பாரு. நான் எப்பவும் கூட தான் இருக்கேன். சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். சரி, நீ முதல்ல போய் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன் மாமா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ இந்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கணும். சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட் மாமா. குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க பார்ட்டியே தரமாட்டாங்க. பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து வச்சு தான் ஆனர் கொடுப்பாங்க. நான் ஒன்னும் உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கல சிதம்பரம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணதா சொல்லி பார்ட்டி கொண்டாட போறாங்க. அந்த தகவலை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்களே விசாரிச்சு பாருங்க. விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேடம். எனக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு நீங்க போனை வைங்க மேடம். நீங்க மார்க்கெட்டிங் டீம் தனியா பார்ட்டி கொண்டாடும் போது சேல்ஸ் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் வருத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட வரலான்னு அம்மா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் சரிதானே? அகிலாண்டேஸ்வரி அம்மா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணு இந்த பார்ட்டியை தனியா கொண்டாட போறது இல்லையே. சேல்ஸ் டீமையும் ப்ரொடக்ஷன் டீமையும் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து தான் கொண்டாட போறோம். மற்ற 2 டீமோட ஒத்துழைப்பு இல்லாம நாங்க மட்டும் தனியா சாதிக்க முடியாது. அதனால அவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த தான் போறோம். இந்த பார்ட்டியால 3 டிபார்ட்மெண்ட் ஆட்களும்
ஒன்னா சேர்ந்து பழக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை உருவாக்கும். எங்க பார்ட்டிக்கு அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாரும் பார்ட்டியை ஒன்னா சேர்ந்து கொண்டாட போறோம்னு சொல்றீங்க. எனக்கு அதுல சந்தோஷம்தான். நான் அம்மா கிட்ட இத பத்தி சொல்றேன். கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா நீங்க சொல்லுங்க. நிச்சயமாங்க, பாக்குறேன். நீங்களா உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. அவ வைக்கிற மாதிரி தூதுவளை ரசம் இப்போ வேணும். போ, சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இதுதான் தூதுவளை ரசம். பார்வதி எனக்கு இப்படிதான் வச்சு கொடுப்பா. யார் இந்த ரசத்தை பண்ணது? நீ எங்க இங்க வந்த? இல்லம்மா, அது வந்து இத நீதான் ரெடி பண்ணியா? ஒன்னுதான் நான் கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக கிச்சனுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க? நான் உங்க வார்த்தையை மீறலம்மா. இத நான் இங்க ரெடி பண்ணல, அவுட் ஹவுஸ்ல தான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். குடிங்கம்மா. நான் கேட்டதை ரெடி பண்ணி கொடுக்க இங்க நிறைய சமையல்காரங்க இருக்காங்க. நீ எனக்காக எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதில்ல. இத நீயே எடுத்துட்டு போ, எனக்கு வேணாம். நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. இப்ப மட்டும் குடிச்சிருங்கம்மா. நான் என் முடிவுல தெளிவாதான் இருக்கேன். நீ ஒண்ணும் இந்த வீட்டு சமையல்காரி கிடையாது. எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போ. யோசிக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு குடிங்க. இனிமே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக நீங்க என்ன சுட்டு கொன்னாலும் பரவாயில்ல. ஆனா முதல்ல இத குடிங்கம்மா. காலையில உங்க தலைவலி ஜலதோஷம் எல்லாமே காணாம போயிடும். பார்வதி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் குடிக்க வைக்கிறேன், நீ போ. அது வந்து மாமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண? அது வந்து அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன். அம்மாவை எதிர்த்து பேசினியா? என்னாச்சு? வர்க்கர் சொன்னத அம்மா கிட்ட சொல்லலான்னு போனேன். அம்மா ஜலதோஷம் தலைவலின்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை நீ கேப்பியா மாட்டியா? கேட்க மாட்டேமா. சூப்பர். இப்படி ஒரு மாற்றத்தை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? நானே அம்மா கிட்ட அப்படி பேசிட்டேன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கேன். நீங்க என்னடான்னா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவோட ஹெல்த் மேல இருக்கிற அக்கறையில தானே நீ இப்படி பேசியிருக்க. அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்ல. அம்மா முன்னாடி நின்று உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கேனா, உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது வராத துணிச்சலும் தைரியமும் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? அம்மா உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா என்ன தப்பா நினைக்காம இருந்தா அது போதும் மாமா. நீ குட்வில் அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் உன் முன்னாடி வச்சிருக்க முதல் கோரிக்கை, அதை நீ கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டனா ஒர்க்கர்ஸ் மத்தியில உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால நீ அம்மா கிட்ட உன் மனசுல பட்டது தைரியமா பேசு. சரிங்க மாமா. இப்போ எப்படிமா இருக்கு? தலைவலி நல்லாயிடுச்சா? தலைவலி இருந்த இடமே தெரியலன்னு அகிலா இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா. நேத்து நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேம்மா. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
அப்படி நான் நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அந்த பார்ட்டி விஷயமா ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்க சொன்னேனே, பேசிட்டியா? எடுத்து சொன்னம்மா, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆனா? சரி, இந்த பார்ட்டி விஷயத்துல உன்னோட சஜஷன் என்ன? நீ யார் பக்கம்? ஒர்க்கர்ஸ் பக்கமா இல்ல ஏன் பக்கமா? அது வந்து ஒர்க்கர் சொல்றதா எனக்கு சரியா படுதுமா. அப்போ நான் சொன்னது தப்புன்னு சொல்றியா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பார்ட்டியில ஒண்ணு கூடும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ஈகோ இல்லாம மனசை விட்டு பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தொழிலாளர்களுக்குள்ள ஈகோ வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. இந்த பார்ட்டியால அவங்க ஈகோ போய் அவங்களுக்குள்ள ஒற்றுமை தான் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா நீ? அக்கா சொல்றதே தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவங்களுக்கே நின்னு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உன் தப்பு இல்லடி. பாத்தீங்களாக்கா, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் பார்வதி. ஒர்க்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடு. நன்றிமா. நான் உடனே போய் இந்த விஷயத்தை தொழிலாளர்கிட்ட சொல்றேன். அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு வரேம்மா. பார்ட்டியில இருக்கிற எல்லாரும் குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது நான் என்னுடைய ஆட்கள் மூலமா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மூலமா ஈகோவை டச் பண்ண வச்சு பெரிய பிரச்சனையை உருவாக்க போறேன். இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சுது. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு அகிலா இந்த பார்ட்டிக்கு சம்மதம் கொடுத்தா. ஆனா நீ அதே பார்ட்டிய சாக்கா வச்சு எல்லாரையும் பிரிக்க போற. ஒன்னா இருக்கவங்க மத்தியில பிரச்சனைய உண்டாக்கி கலகத்தை ஏற்படுத்த போற. நீ நடத்து. உட்காருங்க. பார்வதி, அம்மா, நீ இப்போ குட்வில் அம்பாசிடர். உட்காரு. இங்க வந்திருந்து நம்ம எல்லாரையும் கௌரவப்படுத்திருக்கிற அம்மாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இத்தனை நாளா கம்பெனில இல்லாத ஒரு விஷயத்த இப்ப நடத்தி கொடுக்கணுங்கிற உங்க கோரிக்கைய உங்க சார்பா நான் அம்மா கிட்ட எடுத்துட்டு போனதும் உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. தொழிலாளர்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாம எல்லாரும் எப்பவும் பக்கபலமா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடை பெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு நான் பெர்மிஷன் கொடுத்ததா நம்ம குட்வில் அம்பாசிடர் சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்னுடைய ஈகோவை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க